சாம்பியன் டிராபி தொடரில் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி துபாயில் நடைபெறுகிறது. தங்களுடைய முதல் போட்டியில் பாகிஸ்தான் தோல்வியை தழுவ இந்தியா அசத்தல் வெற்றி பெற்றது. இதனால் வெற்றியை சுவைத்தாக வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தானும் வெற்றியை தக்க வைக்கும் நெருக்கடியுடன் இந்தியாவும் விளையாடும். தொடரை நடத்தும் பாகிஸ்தான் மண்ணில் பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்தியா விளையாட மறுத்தது. இதனால் இந்தியாவை வீழ்த்திட பாகிஸ்தான் கடைசி வரை போராடும். எனவே இப்போட்டி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நிச்சயம் ஒரு விருந்தாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய முன்னாள் வீரர்கள் அதுல் வாசன், யுவராஜ் சிங் இருவரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதுல், லீக் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அணிதான் வெல்ல வேண்டும், இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. இப்போட்டியில் பாகிஸ்தான் தோற்றுவிட்டால் தொடரில் அடுத்த எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. லீக் போட்டிகளை யார் பார்ப்பார்கள்? ஒருவேளை பாகிஸ்தான் வென்றுவிட்டால் லீக் சுற்றில் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். அரையிறுதிக்கு முன்னேறப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு கடைசி லீக் போட்டி வரை இருக்கும். இதனால் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வெல்ல வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளார். இதேபோல் மற்றொரு முன்னாள் வீரர் யுவராஜ் சிங், துபாய் பிச்சில் இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு அனுபவம் அதிகம். எந்த நேரத்தில் எப்படி விளையாட வேண்டும், சூரியன் மறையும் நேரத்தில் எப்படி செயல்பட்டால் அபாரமாக செயல்பட முடியும் போன்ற நுட்பமான விஷயங்கள் அவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். எனவே பாகிஸ்தானுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று நான் கருதுகிறேன் என பேட்டியளித்துள்ளார். இதில் பாகிஸ்தான் தோல்வியடைந்தால் அரையிறுதிக்கு அவர்கள் முன்னேற முடியாது. ஒருவேளை இந்தியா தோற்றால் நியூசிலாந்துக்கு எதிராக வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். துபாய் பிச்சினை பொறுத்தவரை இங்கு மொத்தம் 59 ஒருநாள் போட்டிகள் நடைபெற்று உள்ளன. இதில் முதலில் பேட்டிங் செய்த அணி 22 முறையும், இரண்டாவதாக பேட்டிங் செய்த அணி 35 முறையும் வென்றுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் ஒருநாள் போட்டிகளில் 135 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் 57 முறையும் இந்தியாவும், பாகிஸ்தான் 73 முறையும் வென்றுள்ளன. குறிப்பாக துபாயில் இந்தியா பாகிஸ்தான் இரு அணிகளும் 24 போட்டிகளில் விளையாடி உள்ளன. இதில் பாகிஸ்தான் 19 முறை வெற்றிக்கணியை பறித்துள்ளது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மொத்தத்தில் பாகிஸ்தான் கையே மேலோங்கி இருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி துபாயில் வெற்றி கொடி நாட்டுமா?